ஒரு குணசாலியான பெண் அதை விட விலையேற பெற்றவள். அவங்க அவ்வளோ முக்கியமாக வேத வசனம் அவளை சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் குணசாலியான பெண்ணாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். குணம்தான் ரொம்ப முக்கியம். உலகத்தில் மனிதர் பல படிப்பு தான் முக்கியம், அழகு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம், அப்படி இல்லாட்டா அவ்வளோதான் அப்படிலாம் பேசுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், என் மகளே, குணம், உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம், நல்ல சுபாவம், அதுதான் முக்கியம். அதை வைத்து தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நற்குணசாலியாக இருக்கணும். ஆண்டவரை குணசாலியான ஒரு பெண்ணாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுக்கு தான் என்னை உண்டாக்கிறீங்க, ஸ்பெஷலாக என்னை சிருஷ்டித்திருக்கிறீங்க, நான் அப்படி இருக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். தகப்பனே, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, நான் நற்குணசாலியாக இருக்கணும், ஆண்டவரே நல்ல குணங்கள் எனக்குள்ளே காணப்படணும், சாட்சியான வாழ்க்கை வாழணும், என் குடும்பத்துக்கே என்னை ஆசீர்வாதமாக இருக்கணும், என்னை ஸ்பெஷலாக நீங்கள் சிருஷ்டித்திருக்கிறீங்க, அதற்கு என்னை ஒப்பு கொடுத்து கொள்ளுகிறேன். என்கிட்ட இருக்கிற தவறான குணங்கள், கோபம், எரிச்சல், சண்டைகள், ஆண்டவரே சுயநலம், இந்த மாதிரி சுபாவங்கள் எல்லாம் மாற்றி அமைதி, சாந்தம், நல்ல குணங்களை எனக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க அப்படின்னு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா சகோதரிமார்கள், குட்டி பிள்ளைகள், வயதானவங்க, பெண்களுக்காக ஸ்பெஷலாக நான் இன்றைக்கி ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிங்க, சுகபலன் கொடுங்க, நல்ல குணங்களை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.